ஐயோ இந்த லைட்லேருந்து போயிருக்கியா? அந்த டேப் வாங்கணும் சொல்லும். ஆனால் உங்களுக்கு தான் இன்னொரு டம்ளர் முடிச்சுக்கோங்க. சத்தியமண்டலா எவனும் வேக மாட்டேங்க. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் மோட்டோபூ சேனல்லையும் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நம்ம பழைய ஓஜியாக இருந்துச்சுன்னா அப்படியே சேனலுக்கு நியூவாக லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேன்னு தமிழ்நிலையில் போட்டிருப்பேன். ஸோ ஒரு பெரிய ரைடு, 3 நாள் பசங்களோட வெறித்தனமான ஒரு ரைடு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நம்ம இப்போ பல்லடமில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சுங்க. ஸோ நைட் டைம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி எந்த வழியில் ஏற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடுமலைப்பேட்டை தான் பக்கம். பட் இருந்தாலும் நம்ம உடுமலைப்பேட்டை வழியாக போக போகிறது கிடையாது, தேனி வழியாக ஏற போகிறோம். இந்த தேனி போடிமுட்டு சம்திங் அந்த வழியாக கேப் ரோடு வழியாக மூணாறு ஏற போகிறோம். இருங்க. ஸோ நம்ம இப்போது நம்ம பசங்க அங்கே 2 பேர், நம்ம வண்டியில் 2 பேர், மொத்தம் 4 பேர் இங்கே. ஐயோ டிஸ்டர். ஸோ வந்து இந்த ரைடில் ஒரு 11 பேர் பிளான் பண்ணியிருக்கோம் பூஃபேம். ஸோ வந்து இந்த ரைடில் 11 பேர் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லோரும் வேறு ஊர். ஒரு கேங் மட்டும் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் லேட் இன்றைக்கி. அவங்க போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவளுக்கு தாராபுரம் 44 கிலோமீட்ரு கரெக்டாக. ஐயோ இது வேறு இது பண்ணிட்டேங்க. நம்ம கோப்ரோவில் வேறு இந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதை வேறு நான் இன்னும் இதுவே பண்ணலைங்க. ஸோ அதை வேறு கம்மி பண்ணணும். ஃபேம் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் அங்கே நின்றுருக்காரு. அவரையும் போய் பிக் பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போது இதை ஒரு 3 ஜோனாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரைடுக்கு எங்கெங்கிருந்து வராங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மயிலாடுதுறையிலேருந்து நம்ம என்ஆர்ஆர் ப்ரோ ஊருக்கு பாருங்கள், அந்த காரைக்கால் அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வரதன் ப்ரோ, நம்ம பிவிஎஃப் அவங்க அவரோட பசங்க 2 பேர் சேர்த்து அவங்க ஒரு 3 பேர் கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 3 பேர் வராங்களா. நம்ம பசங்க இப்போ இங்கே ஒரு 4 பேர் இருக்குமா, அண்ணாவோட சேர்த்து 5 பேர். 5 3 8 பேர் ஆச்சு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து 9, திருநெல்வேலி சிவகாசிலேருந்து 2 பேர் வராங்க. மொத்தம் 10 11 பேர். மொத்தம் இந்த ரைடில் 11 பேர் போகிறோம் பூஃபேம். 8 9 10. வேறு யாரை விட்டேன்னா டிஆர்எஃப் சேலம்லேருந்து ஒருத்தர் நம்ம போன ரைடுக்கு வந்திருப்பார். அவரும் நம்மளோட ஜாயின் பண்ணிட்டார். அதனால் மொத்தம் 11 பேர் இந்த 3 ரைடில். அண்ணே நல்லா இருக்கண்ணே. நோ வந்தது வண்டி எதுக்கு பார்த்தான் தெரியுமா அவன்? வண்டி எதுக்கு பார்த்த? இதுலேயும் கட்டி வச்சாங்க. சாவாண்டா ஒரு நாள். இந்த ரைடுக்கு வந்து நம்ம வண்டி நம்ம பிக்காச்சு செல்லத்தை வந்து சர்வீஸ் விட்டோம். ஆக்சுவலி இந்த சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ஆயிடுச்சு. ஏன் இந்த வாட்டி 3000 ஆச்சுன்னா, நம்ம அந்த பின்னாடி ஆயில் ஸ்டில் போயிடுச்சுல, அதுக்கும் ப்ளஸ் பின்னாடி பிரேக் பேட் மாற்றிட்டோம். ஏன்னா பிரேக் பேட் வந்து நான் ஸ்டாக்கோட தான் 27,000 கிலோமீட்டர் ஸ்டாக்லேயே ஓட்டியிருக்கேன். என்னவா பார்த்துங்க எப்படி ஓட்டியிருப்பேன்னு. பிரேக்கே பிடிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிறீங்க. பிரேக்கெல்லாம் ஃபுல்லாக பிடிப்பேன். முன்னாடி டிஸ்பேட் மாற்றிட்டேன், ஆனால் பின்னாடி மாற்றவே இல்லை. எனக்கு ஸ்டாக்கோட தான் இருந்துச்சு. இப்போ தான் மாற்றினேன். அப்புறம் அது இதுன்னு லேபருன்னு வச்சு தீட்டி ஒரு 2,800 சில்லரை பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா, அதனால் நம்ம மாப்பிள்ளையே ஒருத்தனுக்கு அவனுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு பெட்ரோல் போட்டுவிட்டு அப்படி போய் அவனையும் கூட்டிகிட்டு வந்து அவன் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தான். அதனால் அவனுக்கும் சரி அவனுக்கு எதாவது டீ இது கொடுக்கொண்டு எல்லாம் அரௌண்டாக ஒரு 3000 ஆயிடுச்சு. இந்த ரைடுக்கு நாங்கள் போட்ட பட்ஜெட்டு 5K. பட் எனக்கு இப்போ வரைக்கும் 8K பக்கமாக செலவாயிருச்சு. ரூமுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1300 + 700 நம்ம அங்கே இருக்கிற சீசன் டைம் அப்படி. அதனால் ரொம்ப ஹையாக தான் அவங்க சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்படி இப்படின்னு வச்சு பேசி பார்த்தோம். பட் எதுவுமே நடக்கலை. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு தான் 5K போட்டோம். ரூமுக்கு பட்ஜெட்டு அது இதுன்னு சேர்த்து எல்லாம். நான் கூட விழுந்துருச்சுன்னு நினச்சேன்டா ஃபோனு. ஒரு நிமிஷம் உசுறு வந்துருச்சுடா. ஐயோ நான் அதில் அடித்த பிரேக்கு பின்னாடி போய் விழுந்துருச்சு. இந்த ஐயோ ஆமாம் இல்லை ஃபோனு விழுகல. எனக்கு ஒரு நிமிஷம் உசுரே இல்லைடா. ஐயோ என்ன கொடுமடா ஃபேம். நம்ம ஏன்டா இதே இதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கிடையாது. ராசியாலாம் இல்லை. நான் ஆர்டர் பண்ண மொபைல் ஓட்ரு வந்து தொலைய மாட்டேங்குது.
நான் வந்து இது கடையில் ஆர்டர் போட்டு தொலைச்சிட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருக்கணும். பேமெண்ட்டு பண்ணி விட்டேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லி கூட கேன்சல் பண்ணியிருப்பேன். ஃபேம் பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. நம்ம டிஆர்எஃப்னு ஒருத்தர் சேலத்துலேருந்து வருவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆள் வந்து பைக்கை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஆள் வீடு திரும்பி போகிறேனே முடிவு பண்ணிட்டார். அந்த ஆள்கிட்ட பேசுன்னு பேசி இந்த ரைடு வர வைக்கிறதுக்கு பேசியிருக்கோம். என் உசுரை வாங்கிட்டாங்க அந்த ஆள். பேசி என் தொண்டையெல்லாம் போச்சு, வாய்ஸே போச்சு எனக்கு. அப்பா கடைசியாக வர வச்சுட்டேன். பேசி வண்டியை வந்து தான் பார்க்கணும் என்ன கண்டிஷனில் வச்சுருக்கான்னு. ஐயோ மனுஷனே இல்லை. வச்சுக்கிறேன், வரட்டும் இன்றைக்கி இருக்குது அந்த ஆளுக்கு. ஸோ அதாவது வண்டி ஓட்டுற ஆளுகள்லாம் அந்த நைட் டைமில் ரைடு போகிறேன் இந்த ஆளுகள்லாம் கொஞ்சம் இந்த தூக்குற ஆளுகள்லாம் டீ குடிச்சிட்டு ஓட்டுங்க. அப்படி இல்லையா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் கேட்டால் மோஸ்ட்டாக அலோவ் பண்ணிடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வாங்க. இந்த ரைடு போகிற ஆளுங்க நைட் டைமில் வண்டி ஓட்டுற ஆளுங்க, ஒரு தூக்கம் வருது அர்ஜென்ட், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் அந்த ஆள் ஒரு எல்லாமே ரெடி ஆகி வந்துட்டான், தூங்கிட்டு போய் வண்டி விட்ருக்கான். ஒரு 10 நிமிஷம் 1 நிமிஷம் டீ குடிச்சிட்டு ஓட்டுங்க. ரொம்ப எமர்ஜென்சி இல்லைன்னா எங்காவது பெட்ரோல் பங்க்கில் அந்த மாதிரி படுத்து கூட வாங்க. ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன்ப்பா. ஐயோ பாவங்க அந்த ஆள். வந்துட்டோம்ல அடுத்த டீ கடை. இதோட எத்தனாவது டீ கடை இது? 4. ஸோ சேட். இதோட 4வது டீ கிடையாது, 4வது டீ கடை. தலைக்கு சந்தனமே அழியல இன்னும். வராரா? டேய் 40 நிமிஷம் தொண்டை எனக்கு வாய்ஸே மாறிடுச்சியா. ரகுவரன் வாய்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். வரதன் தான் பேசி வர வச்சிருக்காரு. நானும் பேசி வர வச்சுட்டோம் எப்படியோ. சரி டே போய் ஒரு சிக்கன் ரைஸு ஒரு ஆம்லெட் ஒன்று பார்சல் சொல்லு போ. போடுறா. சரி ஓகே பூஃபேம், நம்ம டீ அடிச்சுட்டு கூப்பிட்றேன். சரி பிளாக் பண்ணி பண்ணுறேங்க. பூஃபேம் நம்ம பைக்குக்கு ஃபுல் டேங்க் பண்ண போகிறோம். அண்ணே பெட்ரோல் அடிக்கணும். தூங்குறீங்களா? ஐயோ டேங்க் ஃபில் பண்ணிடு. அண்ணன் பாவம் தூக்கத்தில் எழுப்பிவிட்டேன். நான் படிங்கண்ணே. படிங்கண்ணே ஃபுல்லாக பெட்ரோல் தானே. பயந்துட்டு டீசலுக்கு எதிர்த்துட்டு வரேன் நான். ஆனால் என்ன போது நம்பிடுச்சுண்ணே. அவ்வளோதான் போது விடுங்க. இப்போ ஆன் பண்ணியா? ஐயோ ஃபுல்லாக காட்டுவான் பாரு அப்படியே. அவ்வளோதான் ஃபுல்லாக காட்டுறான் பாரு. அது உடச்சிட்டேன் தலம். ஜஸ்ட்டு வரும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றுனா தூக்கிடுச்சு. இந்தாங்கண்ணே இல்லைங்கண்ணே நீங்களா? ஏன்னா இங்கே எங்கேயா தூங்க முடியுமா படுத்து ஓரத்தில்? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இந்த சைடில் பிரச்சனையே இல்லை சொல்லுவோம். படுத்துக்குங்கிறாங்க. அந்த கொல்லிமலை சைடெல்லாம் பார்த்தில்ல, இங்கேயே படுத்துக்கிட்டானே. எங்கே அது அந்த அங்கே படுத்துக்கிட்டுங்களா? என்ன மனசை பற்றி அண்ணனுக்கு? அங்கே படுத்துக்கிறோம். சரி இங்கே வேண்டாம், பெட்ரோல் வரும் நிற்கும், வண்டி வரும் குடியேறப்பையில். அங்கே வண்டி போட்டு படுத்துக்கிறேண்ணே. நீங்கள் தூங்குங்க, அங்கே படுத்துக்கிறோம் அப்படியே ஆபத்தில். அவ்வளோதான். அண்ணன் நம்மளுக்காக தூங்கிங்கடா அப்படின்ட்டார். இந்த ஏரியா சைடில் மோஸ்ட்டாகவே படுத்துக்கோங்க அப்படின்றாங்க ஃபுல் ஃபேம். ஃபோட்டோ எடுக்கிறீங்களாடா? பாசக்கார பையன் விட்டுட்டு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்க. முறுக்கிட்டு போகிறோம். டீ முறுக்கு அங்கே வரைக்கும் அடிச்சு தலை. வாண்ணே அவருக்கு வேணாமாண்ணே. யோ தலை டீ வாண்ணே அடிங்கண்ணே. இனியா இந்த சணல் கையில் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்தாங்கண்ணே
தண்ணி ஃபுல்லாக வந்துக்கிறோனுங்கண்ணே. டீங்கண்ணே எடுத்து குடிங்கண்ணே டீ. நாலு டம்ளர் வருதாடா. குடுற எடுத்து. ஆனால் உங்களுக்கு தான் இன்னொரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. இன்னொரு டம்ளர் எடுத்து அடிச்சுக்கேன். குடிக்க மாட்டாங்க, இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். உனக்கு எங்கே அடியாலியா? வண்டி நல்லா போயிட்டு இருந்தேன், ஒரு செகண்ட் இப்படி ஆனிச்சு. எங்கேயோ போயிட்டு இருந்த வண்டி முன்னாடி நிற்கிது. வண்டியே முடிஞ்சு சொல்லுங்க பாரு. ஐயோ, இந்த லைட் இல்லாமல் எப்படியே ஓட்டிகிட்டு வந்துருந்த? சரி, இந்த லைட் இல்லாமல் எப்படி ஓட்டிகிட்டு வந்த இவ்வளோ தூரம்? சொல்லுவாங்க பாரு சொல்ல. இந்த பக்கம் இதுவும் ஐயோ இந்த லைட்லேருந்து போயிருக்கியா? வா ரெடி பண்ணிக்கலாம், வா பார்த்துக்கலாம். எடு சொல்லுவோம் ஃபுல்லாக. இந்த இது கிட்டு முடிஞ்சு. யோ வண்டி கூட ரெடி இது பண்ணிக்கலாம். ஏன் உனக்கு ஒன்றாகல? சொல்லுவோம் எப்படி தூங்கிட்டு போய் விட்டுட்டேன் நேரா. லாரியில போய் சாத்திட்ட. தூக்கம் கெட்டுட்ட. தூக்கம் எப்படா இந்த வண்டி எப்படா அந்த ஆளு அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தான்? ஆக்சிடென்ட் ஆன வண்டி. ஓ ஃபேம், இந்த மனுஷன் அங்கிருந்து எப்படா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தான்? ஏய் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலடா. ஐயோ, இந்த லைட்டு வச்சு இவன் எப்படியா வந்தான் அவ்வளோ தூரம்? ஐயோ அங்கே பாரு, திருப்ப முடியல ஹேண்டில் பாரு. ஐயோ ஐயோ ஐயோ. சொல்லும் எப்படி அந்த லைட்டு வச்சு அவ்வளோ தூரம் வந்த? அதனாலதான் அங்கிருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். லைட்டு கூட எதாவது வச்சு செட் பண்ணிடலாம். ஹேண்டில் பாரு அப்பா பத்து அக்கறை பண்ணுது தானே. ஓகே, அந்த கிட்டு போட்டு சுற்றி தான் போகணும். வண்டி ரெடி பண்ணிகிட்டே போகலாம். வரட்டும். ஐயோ உண்மையாயா? இவருக்கு ஏதாவது ஒரு செலவு இந்த வண்டி வச்சு விட்ருதியா அவருக்கு? நானும் பார்த்துட்டேன். தூங்கி தொலைஞ்சிருந்தா இதுக்கு தான் சொன்னேன். கரூர்ல வண்டி ஓரம் கட்டி படுத்துடலான்னு வந்தேன். அப்புறம் எங்க கரூருக்கு முன்னாடியே தூக்கம் வந்து அப்பவே நிப்பாட்டணும் சொல்லும். சரி வா செம்பட்டி போலாம். வா செம்பட்டி போலாம். சொல்லலாம் போலாமா? வந்துட்டாரு போலாமா? யோ எந்திரியா. அதுக்கே லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொண்டுருக்கு. எந்திரிச்சவா. சரி எந்திரி, தூங்கிட்டே இருக்காது. எந்திரியா கடை போய் முடிஞ்சா அங்கே இருக்கு போ. இந்த கையில் கருப்பாக கழட்டிக்க, அதை கழட்டு. அதை கழட்டினாவே உனக்கு பிடிச்சது விட்டுரு. ஐயோ ஜல்ல ஒலிக்கு தூங்குறான் அந்த ஆள் பாரு. எப்படி எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டோம் தெரியுதா? லைட் உள்ள வச்சிருக்கோம், மயக்காத. அது போய் ஃபாக் லைட் மாட்டிக்கலாம், அதை கழட்டிட்டு. சரியா? நல்லா கட்டிக்கிறோம், கொஞ்சம் கொண்டு தான் தெரியுது. கட்டியிருக்கிறோம்லாம் சொல்லாது. சரியா? காட்டுறவனையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு. இங்கே வா, ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாம் வா, ஒரே நிமிஷம் உள்ள வா. எல்லாம் உள்ள வா, எல்லாம் வண்டி விட்டு இறங்கி வா. எல்லாம் வா, இங்கே வா. எல்லாம் வா, இங்கே உள்ள வா. யோ முத்தே, இங்கே வாயா, வா. எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. அதான் எவனும் வேகமாக போக மாட்டேங்க. எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. வா சத்தியம் சத்தியம் பண்ணலாம். எவனும் வேகமாக மாட்டேங்கன்னு, மிந்திட்டு போக மாட்டேங்கன்னு. நீயும் மண்டு, நீயும் மண்டு. சத்தியம் மண்டு, வேகமாக போக மாட்டேன்னு சத்தியம் மண்டு. எவனும் 3 நாளைக்கு வேகமாக போகக்கூடாதுன்னு சத்தியம் மண்டு.
ஸ்பீடாக போக மாட்டோம். சரி சரி போங்க. நான் போக மாட்டேனே. நம்புறேன்டா உங்களை எல்லாத்தையும். அது ஏன்னா யாரு போக நீ சரி சரி சலாம் வண்டி எடுத்து சொல்லலாம். டைம் ஆச்சு, ரொம்ப லேட் ஆச்சு. கேப் ரோடு வெயில தான் போய் சேருவோம், வீடியோ எடுக்க முடியாது. ஏறா ஏறா, அவன் போயிருப்பான். யோ முத்தே வண்டி அடியா, வேகுதியா ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கு வந்ததுக்கு. அந்த ஆளுக்கு மனசே இருக்காதுங்க இந்த வண்டி. பாரியா சல்லி சல்லியா போச்சு. ஆளு துரு 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 துருன்னு தெரியும், மனுஷன் ஆளே இல்லாமல் போயிட்டான். ஃபன் பண்ணுறோம். ஆல் ரைட், கம் ஆன்.